சென்ற வகுப்பில் எனது குருநாதர் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் உருவாக்கிய பாகை முறை ஜோதிடத்தில் உள்ள கணித கூறுகளை எவ்வாறு செய்வது என்பதில் தொடங்கினோம். அந்த வகுப்பில் ஒரு கிரகச் சேர்க்கையை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றி இது போன்ற ஒரு காட்சிப்படுத்துதலை பிறந்த ஜாதகத்துக்கும் கோச்சாரத்துக்கும் எவ்வாறு செய்வது என்று சொல்லிக் கொடுத்திருந்தேன். சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக நாம் இன்று அதன் 2ஆம் பாகத்தை பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, 7 கிரகங்கள் உண்மையான கிரகங்கள் எடுத்துருக்கிறோம். அதில் கூடுதலாக இந்த வின்னர் அப்படிங்கிறத சேர்த்துருக்கிறோம். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் அவை இருந்த பாகை அளவு எடுத்து போட்டிருக்கோம். அதை ரேங்க் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ரேங்க் ஆர்டரை வைத்துக்கொண்டு HDLD என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சதை கொண்டு இந்த டேபிளில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த கிரகம் நின்ற பாகை இது அப்படின்னு இங்கே நம்ம போட்டிருக்கோம். இப்படிதான் HDLD கிரகம் கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் பலன்கள் பற்றி பார்ப்போமா? எக்ஸலில் பலன்கள் நீங்கள் ஒரு நோட்ஸாக நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரே ஒரு நோட்ஸ் மட்டும் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இது என்னோட கிளாஸ் நோட்ஸ்லேருந்து எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போ அதிக பாகை பெற்ற கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் பார்த்தா தெரியும். உங்களுக்கு இந்த நோட்ஸ் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஷிஃப்ட் F2 அமுத்தினீங்கன்னா இப்படி வரும். நீங்கள் உங்கள் வேணுங்கிற கமெண்ட்டை இதில் காப்பி பேஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். எப்பயுமே அதிக பாகை பெற்ற கிரகம் உதாசீனப்படுத்தினாலும் அது உங்களை விட்டு போகாது. ஏன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ ஜெய்மினி முறையில் பார்த்தீங்கன்னா அதிக பாகை பெற்ற கிரகம் தான் உங்களுக்கு ஆத்மகாரகன். அதாவது உங்களோட இயல்போட கலந்த கிரகம், உங்களுக்கு இயல்பா அமையிற கிரகம் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு அதிக பாகை பெற்ற கிரகம் நீங்க கேட்டாலும் கேட்கலாலும் கிட்ட போய் நின்னாலே உங்களுக்கு அது அந்த காரகத்துவ உறவுகள் நிறைய நன்மை பண்ணுவாங்க. அவங்க எப்பயுமே நமக்கு எளிதில் கிடைச்சிடுறதால நம்ம அவங்க மேல ஒரு பெரிய ஈடுபாடோ மரியாதையோ வச்சிருக்க மாட்டோம். நமக்கு பெருசா பிடிக்காது. ஆனா அவங்களுக்கு நம்மள எப்பயுமே பிடிக்கும். இதனால நம்ம அந்த உறவுகள் பக்கத்துல போய் நிக்கலாம். இந்த இடத்துல ராகுங்கிறது உங்களுக்கு அதிக பாகை பெற்ற கிரகமா வரும்பொழுது இந்த ஜாதகர் தன்னோட பாட்டன் வழியில போய் நிற்கும் பொழுது அவங்க இந்த ஜாதகருக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க. உண்மையிலேயும் இந்த ஜாதகரோட அவருடைய தாத்தா தான் எல்லா ஆதரவும் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி குறைந்த பாகை பெற்ற கிரகத்துக்கிட்ட என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்மள ஆர்டர் பண்ணும். நீங்க ஜெய்மினி முறையில பாத்தீங்கன்னா தெரியும். குறைந்த பாகை பெற்ற கிரகம் தாரா கிரகம். எப்பயுமே நீங்களும் உங்க பார்ட்னரும் எப்பயுமே ஆப்போசிட்டா தான் இருப்பீங்க. இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் போறோம். நம்ம ஒரு பக்கம் எடுத்தோம்னா அவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனா நமக்கு அவங்களை விட்டுட்டு போகவும் முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு குறைந்த பாகை பெற்ற கிரகம் LD1 அப்படிங்கிறது தாரகாரகன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க காரகத்துவ ரீதியான விஷயங்கள்ல நமக்கு நிறைய பற்று இருக்கும், நிறைய வலி இருக்கும். ராகு கேது HDLD-ஆ வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல மனசுக்கு பிடிக்காத ஒரு முகத்தை சுளிக்க வைக்கிறமான ஒரு காரியத்துல இந்த பர்டிகுலர் ஜாதகர் இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ ராகு கேது இந்த மாதிரி HDLD-ஆ வரும்போது நம்ம அவங்கள எச்சரிக்கை பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி கால்குலேஷனும் போட்டுட்டு நீங்க உங்க வகுப்புல வந்த நோட்ஸையும் எப்படி பலன் சொல்றதுக்கு இதுலயே சேர்த்துறது அப்படின்னு நான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.